எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா அபேயன்ஸில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் தண்ணீர் தடுக்கப்படும் அப்படின்ற கிளியர் எச்சரிக்கையை இந்தியா கொடுத்துருந்தாங்க. பட் அந்தளவுக்கான டேம்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஒரு 10% 15% தண்ணியை தான் இது வரைக்கும் நம்மளால் தடுக்க முடியும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான டேம்ஸ், தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கான ரிசர்வேர் கிடையாது. அதற்கான வேலையும் இந்தியா ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அணுகுண்டே பயன்படுத்தோம், எங்கள் தண்ணியை தடுத்தீங்கன்னா அப்படின்ற அளவுக்கு பாகிஸ்தான் ஒரு பதிலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்த இதெல்லாம் பார்த்தோம். நசீம் முனீர் மீண்டும் பைத்தியக்கார மாதிரி பிதற்றுனதையும் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு அனாலிசிஸ் இருக்குது. நம்மளோட ஊடகங்கள் ஏன் இதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்கன்னு தெரில. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் அண்ட் எக்கனாமிக் அண்ட் பீஸ்ன்னு சொல்லப்பட்ட ஒரு நிறுவனம், ரொம்ப ஒரு ரினோண்டான திங்க் டேங்க். இவங்க எக்காலஜிக்கல் த்ரெட் ரிப்போர்ட் 2025 அப்படின்ற ஒரு அறிக்கையை ஆய்வறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க, இந்த வேர்ல்டுக்கு என்னென்னலாம் அச்சுறுத்தல் இருக்குது, அதாவது சுற்றுப்புற சூழல் சம்மந்தமாக, தண்ணீர் சம்மந்தமாக தான் அந்த ரிப்போர்ட்டோடைய லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்ரேஷனல் இம்பேக்ட் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது, இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்த பிறகு இந்தியா 2 முறை ரிசர்வாயர் ஃப்ளஷிங் அப்படின்றத அந்த வேலையை செஞ்சாங்க. ரிசர்வாயர் ஃப்ளஷிங்ன்றது தண்ணீரை நீங்கள் டேமில் தேக்கி வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த வண்டல் மண் அது கீழே சேர்ந்து சகதியாக இருக்கும். என்றைக்கா ஒரு 30-40 வருடத்துக்கு ஒரு அந்த சகதியை வெளியில் விடுவாங்க. அது ரொம்பவும் இயற்கை வளம் வாய்ந்தது. அதை எடுத்துகிட்டு போய் விவசாயத்தை கூட பயன்படுத்தலாம், பெரிய அளவுக்கு பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான ஒரு ரிசர்வாயர் ஃப்ளஷிங்கை 2 முறை இந்தியா செஞ்சது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலால் மற்றும் பாகலிகார் டேம், 2 டேம்லேயுமே பண்ணாங்க. ஆனால் இதை பண்ணும்பொழுது டவுன் ஸ்ட்ரீம், அந்த நதிக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களோ இன்னொரு நாடோ பாகிஸ்தான் இருந்ததுன்னா அவங்களுக்கு அட்வான்ஸாக நோட்டீஸ் கொடுத்து, அதன் பிறகு அந்த ரிவரோடைய பெட்டெல்லாம் கிளியர் பண்ணி, போகக்கூடிய பாதையெல்லாம் கிளியர் பண்ணி அந்த இடம் சோக்காகாமல் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி அந்த மண் போய் ஒரு இடத்துல தேங்கிச்சுன்னா அந்த நதியோடைய ஓட்டமே மாறிடும். ஆனால் எந்த எச்சரிக்கையும் கொடுக்காம இந்தியா செனாப் ரிவருடைய சில முக்கியமான செக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆச்சு. இந்த பாகிஸ்தானோடைய வரலாற்றிலேயே அந்த நதியோடைய இதை நீங்கள் தரையை பார்க்கவே முடியாது. அன்றைக்கி தரையை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா அந்த ஸ்லிட்டு ஃபுல்லாக அங்கே இதாகி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விவசாயத்துக்கு, அது நீர் ஆதாரத்துக்கு ஒரு பிரச்சனையாக அதை மாறிச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரன் ஆஃப் த ரிவர் டைப் அப்படின்றது தான். லார்ஜ் ஸ்கேல் கட் ஆஃப் அப்படின்றது இன்றைக்கி கிடையாது. ஆனால் அவங்க இந்த ஆய்வறிக்கை எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் பார்ஷியல் மேனிப்புலேஷன் ஆஃப் ஃப்ளோ கேன் கிரிட்டிக்கலி டிஸ்டர்ப் பாகிஸ்தானி அக்ரிகல்ச்சர் எஸ்பெஷலி டூரிங் த பிளான்டிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் சீசன். அணையை மொத்த தண்ணியும் தேக்கி வைக்கிறதுக்கான அணை இந்தியா கிட்ட இல்லை. அந்த அணையெல்லாம் உடனடியாக கட்டிட முடியுமானா கட்ட முடியாது. ஒரே ஒரு டேம் ப்ராஜெக்ட் மட்டும் இப்போ நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இந்த இருக்கக்கூடிய தண்ணியை அந்த ரன் பை ரிவர் சிஸ்டமில் இப்போ இருக்கக்கூடிய அணைகள்லேயே நீங்கள் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக விதைக்கும் காலம் அறுவடை காலம் அப்படின்றது பாகிஸ்தானுடைய விவசாயிகள் அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி இந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இப்போ பாகிஸ்தானுடைய ஓன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் தான். இந்த நதியிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 30 நாள் தான் அவங்களால தேக்கி வைக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஷார்ட் டேர்ம் ஒரு டிஸ்டர்ப்ஷன்ஸ் அப்படின்றது டார்கெட்டடாக இந்தியா பண்ணாங்கன்னா பாகிஸ்தானுடைய விவசாயத்தை ஆட்டங்களாக வைக்கக்கூடிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாட்டர் செக்யூரிட்டி அப்படின்றது நீர் ஆதாரம். நீர் எல்லாம் நம்ம இருக்க முடியாது, நீர் நிலம் காற்றெல்லாம் நம்ம இருக்க முடியாது. நீர் ஒரு மிக முக்கியமான ஆதாரம். இந்த இடத்துல எக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பண்ண அவங்களுடைய அந்த நாட்டை உருவாக்கி நம்ம கொடுக்கும்போது, இவங்களுக்கு ஒரு தனி நாடு இஸ்லாமியர்களுக்கு வேணும்னு கேட்டு போகும்போது அந்த நாட்டோடைய வளம் பார்த்திங்கன்னா இந்தியாவை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது குரங்கையில் கிடச்ச பூமாலை மாதிரி அந்த நாடு சின்ன பின்னமாக போயிருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு தண்ணி சர்ப்ளஸாக இருந்த நாடு இன்றைக்கி தண்ணீருக்கே குடி தண்ணீருக்கே இல்லாத நிலைமையில் இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க.
கால சூழ்நிலை மாறுது, ரொம்ப எராட்டிக்காக இருக்குது ரெயின்ஃபால் அவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல சஸ்பென்ஷன் ஆஃப் ட்ரீட்டி அப்படின்றது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்போர்ட் படி பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கினது பதிலுக்கு அப்படின்றது வெறும் ஆப்ரேஷன் சிந்தூருக்காக மட்டும் கிடையாது, தண்ணீரை கை வைக்கும்போது அவங்களால ரியாக்டே பண்ண தெரியாமல் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரியாக்ஷன்ஸில் சைனா டோட்டலாக இந்த இடத்துல பாகிஸ்தான் பக்கம் நின்னாங்க, தண்ணீரை நீங்கள் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம வரக்கூடிய பிரம்மபுத்திரா நதியில் இவங்க ஒரு மிகப்பெரிய டேமை சைனா கட்டிகிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம், உலகத்திலேயே மிகப்பெரிய அணையை கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல இந்தியா போய் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணவோ இல்லை கண்டனம் தெரிவிக்குமே தவிர அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் உள்ளது. ஸோ இந்த இடத்துல தெற்காசியாவில் தண்ணீரை பேஸ் பண்ணி யுத்தங்கள் வரும் அப்படின்றது தான் இந்த ஆய்வறிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மெசேஜ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் 1960களில் போடப்பட்டோம். பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது 2 பேரும் சேர்ந்து தான் ஒப்பந்தங்களில் மாற்றங்கள் கொண்டு வர முடியும், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம வேணால் தண்ணீரை வேணால் ரீஆர்கனைஸ் பண்ணலாம், இந்தியாவுக்கு தேவைப்பட்ட தண்ணீர் கூட நாங்கள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு அப்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நாடுன்னு சொன்னாலும் இந்தியா யூனிலேட்டரலாக சஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு உலகத்தில் ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வருது அப்படின்னு இந்த ஆய்வறிக்கை சொல்கிறாங்க. அதாவது அக்ரிமெண்ட் படி தான் போகணும் அப்படின்றது தான் இது. பட் அக்ரிமெண்ட் பேஸ்ட் வேர்ல்டு ஆர்டர், ரூல் பேஸ்ட் வேர்ல்டு ஆர்டர்ன்றது கிட்டத்தட்ட இல்லை. இன்றைக்கி ஒரு சிறு கலவரத்தில் ஆரம்பித்து ஒரு பெரிய போர் வரைக்கும் எதையுமே ஐநா போன்ற சர்வதேச அமைப்புகளால் தடுக்கவே முடியல. கோவிட் சுச்சுவேஷனில் WHO என்ன பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம். தினம் ஒரு அறிக்கை, அதில் 1000 மாற்றங்கள், அதை ஃபாலோ பண்ணக்கூடிய பல நாடுகள் திக்கி திணறினது. இப்போ காசாவில் இருக்கக்கூடிய இடத்துல ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் ஒன்றுமே பண்ண முடியல. ஐநாவோட ஜென்ரல் அசம்பிளின்றது ஒரு நாடும் போய் பேசுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் ஷோவாக மாறி இருக்குது. ஐநாவுடைய துணை அமைப்புகளான WHO போன்ற அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா காசாவில் ஹமாஸு கூட சேர்ந்து வேலை செஞ்ச காமெடியெலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது கம்ப்ளீட்டான ஒரு லா இல்லாமல், ரூல்ஸ் இல்லாமல் தான் இன்றைக்கி உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த பவர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவுடைய சரிவு அப்படின்றது ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த இன்னொரு சக்தி மீண்டும் வரும்பொழுது, இல்லை மல்டிபோலார் 2-3 சக்திகள் வரும்போது நடுவில் இந்த குழப்பம் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஸோ இந்த இடத்துல இவங்க சொல்லக்கூடியது, அதாவது நம்ம நியூஸில் பார்த்தது, அனலிஸ்ட் சொன்னது, இந்தியா கிட்ட டேம்ஸ் கிடையாது தண்ணீரை நிறுத்துற வரைக்கும். ஸோ இவங்க வெறும் பயமுறுத்த தான் செய்கிறாங்கன்ட்டு இந்த ஆய்வறிக்கையில் டேட்டாவோடு கொடுத்துருக்காங்க. இந்தியா கிட்டக்கு இப்போது டேம் கட்டி தான் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் நிறுத்தணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. அந்த மேனிப்புலேஷனை பண்ணி டார்கெட்டடாக அந்த விதைக்கக்கூடிய நேரங்களில் ரபி இருக்கட்டும், இல்லை நம்ம காரிஃபார், இந்த 2 இடங்கள்லையுமே தண்ணீரை விதைக்கும் போது, இல்லை நாற்று நடும்போது, இல்லை அறுவடை செய்யும்போது, இந்த 2 நேரத்தில் இந்தியா ஃப்ளட் பண்ணி விட்டாலும் சரி, இந்தியா தண்ணீர் நிறுத்தினாலும் சரி, பாகிஸ்தான் ஏற்கனவே பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 கோடி மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விவசாயத்தில் இந்த 3 நதியை மட்டும் நம்பி அவங்க ஈடுபட்டுருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்காக போய் முடியும் அப்படின்றது இந்த ரிப்போர்ட்டோடைய ஒன் ஆஃப் த மெயின் கன்க்ளூஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணீரை ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு விட்டுட்டு இருக்கும்போது அந்த தண்ணீரோடைய நிலம், அந்த தண்ணீரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலம், அதோட தன்மையும் மாறிடும். அதோட காரத்தன்மை, அமிலத்தன்மை நம்ம சொல்லுவோம், அதுவும் மாறும் அப்படின்றதையும் இந்த ஆய்வறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஷாக் அப்படின்றது வெறும் விவசாயத்தை மட்டும் அது பாதிக்கலை, அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எக்காலஜிக்கல் சிஸ்டம் அது மிகப்பெரிய லெவலில் பாதிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெமோகிராஃபிக்கலாகவும் அது மிகப்பெரிய லெவலில் பாதிக்குது. ஏன்னா வறட்சி ஒரு 3-4 வருடம் பயிரெல்லாம் பொய்த்து போச்சுன்னா கிராமங்கள்லேருந்து மக்கள் பாகிஸ்தான் நகரங்களை நோக்கி நகருவாங்க. ஸோ ஏற்கனவே அங்கே நகரங்களில் பயங்கரவாதத்தை தவிர ஒன்றுமே கிடையாது. அப்போ பாகிஸ்தானோடைய டெமோகிராஃபிக் சேஞ்ச் இன்டர்னலாக நடந்துச்சுன்னா வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது இன்னும் அதிகமாகும். கிராமத்துலேருந்து மக்கள் சிட்டியை நோக்கி வர லேபர் ஃபோர்ஸோட காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வேலைக்கு எல்லாம் கூலிக்கு எல்லோரும் வேலைக்கு பார்க்கக்கூடிய நிலைமை அப்படின்றது வந்துடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 4 முக்கியமான பிரச்சனையை பாகிஸ்தான் சந்திக்கும் இந்தியா எடுத்த இந்த நடவடிக்கையினால் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஃபுட் இன்செக்யூரிட்டி. அவங்களால உணவு தேவையை சொந்தமாக பூர்த்தி செய்ய முடியாது. கோதுமையில் ஒரு காலத்தில் சர்ப்ளஸாக இருந்து கோதுமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி, 3வது கரும்பு, இந்த 3த்துலேயுமே கோலோச்சிய நாடு பாகிஸ்தான். இந்த 3த்துக்கும் பெரிய ஒரு பாதிப்பு வந்துடுன்றதை பார்க்குறோம்.
அரிசியை பாகிஸ்தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சர்க்கரை இப்போ வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை பாப்புலேஷன் growth அப்படின்றது சர்வதேச லெவலை விட அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3.4 அவங்களுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். அப்போது பாப்புலேஷன் இந்த அளவுக்கு அதிகமாகும் பொழுது ஏற்கனவே ஸ்ட்ரெயினாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் சிஸ்டத்துக்கு இப்போ புதுசாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து சாப்பாடு கொடுப்பீங்க அப்படின்றது இருக்குது. ஸோ மேல் நியூட்ரிஷன், ஸ்டண்டட் க்ரோத்துன்றது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸுமே சோஷியல் ப்ராப்ளம்ஸுமே நிறையா வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர்லாம் அவங்க ரொம்ப ஹெவியாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மரப்பயிர்கள், இப்போ நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா ராம்நாடு சைடு மரப்பயிர்கள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா மரப்பயிர்கள் நம்ம நிறையா போட்டிருக்கோம். ஏன்னா தண்ணீரை பார்த்து நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அவங்க எல்லாமே இரிகேஷன் பேஸ் பண்ணது தான். தண்ணீரை மானாவாரியாக பயன்படுத்தக்கூடியது. டெக்னாலஜியெல்லாம் பெரிய லெவலுக்கு எதுவுமே கிடையாது. அப்போது விவசாயிகள் விவசாயத்தை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடையாது. இது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வாட்டர் ஷாக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக், அதாவது வல்னரபிலிட்டியை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கு. அது வந்து நம்ம பார்த்தது வெறும் விவசாயம் மட்டும்தான். பட் இந்த அறிவிக்கையை எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா எக்காலஜிக்கலி, ஜியாகிரபிக்கலி, டெமோகிராஃபிக்கலி மற்றும் பாகிஸ்தானுடைய விவசாயம் அக்ரிகல்ச்சர் இது 4த்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை தான் இந்தியா கையில் எடுத்திருக்கு. இத்தனை வருட காலம் பண்ணலை, நம்ம என்றைக்கோ பண்ணியிருக்கணும். ஸோ பாகிஸ்தான் மீண்டும் ஒரு முறை இந்தியா கிட்ட வாலாட்டணும்னு நினச்சா இராணுவ நடவடிக்கை அப்படின்றது அது வேறு. இவங்களுடைய மொத்த விவசாயமும் நடுத்தருக்கு வந்து நிற்கக்கூடிய அளவுக்கான வலிமை இந்தியா கிட்ட இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை நிறுத்தினா பெட்டர். மீண்டும் பஹல்காம் மாதிரியான ஒரு தாக்குதலில் ஈடுபட்டால் பாகிஸ்தானுடைய அழிவை கடவுளே நினச்சா கூட காப்பாற்ற முடியாது அப்படின்றது தான் ப்ராக்டிக்கல் ஃபேக்ட். எவ்வளோ பெரிய வெப்பன் நம்ம கையில் எடுத்திருக்கோன்றது இந்த ஆய்வறிக்கை படிக்கும் போது நமக்கு இன்னும் டீட்டெயிலாக பார்க்க முடியுது. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.